ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள் 2.29 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2.9 பாருங்கள். என்னென்ன ஏபி சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 28. 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட அடிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 28ன்னு சொல்லியிருக்காங்க. தயர் சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ்னால் இப்போது ஒரு நம்பர் எக்ஸு ஒய் இசட்னு ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குன்னா இதோட ஸ்கொயர்ஸ்னால் ஸ்கொயர், அதோட அடிஷன் சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிவன் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ். ஃபைண்ட் த 4 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 28, சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ் அதோட ஸ்கொயர்ஸில் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 276. இந்த ரெண்டு கண்டிஷனையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த 4 நம்பர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் டி, ஏ மைனஸ் டி. ஏங்க மிஸ் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்பீங்க. இப்போது நம்ம சம் ஆஃப் ஆட் பண்ணும்போது டிடி கேன்சல் ஆகி ஏவோட வேல்யூ ஈஸியாக இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதனால தான் நம்ம ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இதுவே நம்ம ஏபி ஃபார்மில் பார்த்துருப்ப ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2Dன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டி டேர்ம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ பாசிபிலிட்டி அதிகமாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டியில் தான் இருக்குது. அதனால் நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்குவோம். 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி அண்ட் ஏ ப்ளஸ் 3D. இப்போது இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாகவே 3D கேன்சல், டிடி கேன்சல் ஆகி நம்ம 4A ஈக்குவல் டு சம் ஆன்சர் இருக்கும். அந்த வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்குவோம். ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்குவோம். 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3Dன்னு எடுத்துக்குவோம். சரியா? இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பை நீ எழுதிட்டீங்கன்னாவே உனக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே என்ன எடுத்துருக்கோம், ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3D. இதோட அடிஷன் சம் இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த 3 நம்பர்ஸோட அடிஷன் 28. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், செகண்ட் தேர்டு டேர்ம், ஃபோர்த்து டேர்மாக கன்சிடர் பண்ணி இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுற வேல்யூ 28. 3D மைனஸ் 3D ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்க 4A ஈக்குவல் டு 28. இதிலேருந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஏ வேல்யூவை அப்படியே வச்சுட்டு செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். கிவன் நம்ம 4 நம்பர்ஸ் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3Dன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 276. ஸோ ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் 3D ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் 3D ஹோல் ஸ்கொயர். இதில் நாம் ஏ மைனஸ் 3D ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே ஏ ப்ளஸில் என்ன இருக்குது, ஏவே இருக்குது. பி ப்ளஸில் என்ன இருக்குது, 3D ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே 3D பிளேஸில் என்ன, பி பிளேஸில் 3D இருக்கிறதுனால நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் 2A இன்ட்டு 3D ப்ளஸ் 3D ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ இந்த ஸ்டெப் தான் இங்கே கொடுத்துருக்கு டேரெக்டாக. ஏ ஸ்கொயர் மைனஸ் 6AD ப்ளஸ் 9A ஸ்கொயர். அதே மாதிரி ஏ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. ஏ ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AD ப்ளஸ் டி ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மெத்தட் கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அனதர் ஸ்டெப் போட்டிருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் டோட்டலாக 4A ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஏடின்னு பார்த்தோம் அப்படின்னா 2AD இங்கே மைனஸ் 2AD ப்ளஸ் 2AD கேன்சல், 6AD மைனஸ் 6AD கேன்சல், ரிமைனிங் 9D ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ டோட்டலாக 20D ஸ்கொயர், இங்கே ஒரு டி ஸ்கொயர். சரியா? ஸோ டோட்டலாக 20D ஸ்கொயர். இதில் நம்ம ஆல்ரெடி ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த ஏ வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டியில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 4 × 276 இருக்கா, 20D ஸ்கொயர்
ஈக்குவல் டு 276 மைனஸ் 4 இன்ட்டு 49. 4 49 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 4 இன்ட்டு 49 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 9 சார் 36, ரிமைண்டர் 3, 4 4 சார் 16, 19. இந்த வேல்யூவை 276 196 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 80 கிடைக்கும். சரியா? 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. தென் டி ஈக்குவல் டு ஸ்கொயர் வேல்யூங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லுவோம். சரியா? இங்கே 2 வேல்யூஸ் டிக்கு கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ டி ஈக்குவல் டு 2, த 4 வேல்யூஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஏ வேல்யூ 7, டி வேல்யூ 2. ஏ வேல்யூ 7, டி வேல்யூ மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஆர்டராக ஆன்சர் சொல்லிடுறோம். சரியா? இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்னா ஆர்னு போட்டு 13, 9, 5, 1ன்னு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.30. A mother divides 207 rupees 3 parts டிவைட் பண்ணி அது ஒரு அந்த அமௌண்ட்டு ஏபி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இட் கிவ்ஸ் ஹர் 3 சில்ட்ரன். அது வந்து அந்த 3 சில்ட்ரன்ஸுக்கும் அவங்களோட 3 சில்ட்ரன்ஸுக்கும் கொடுத்துட்றாங்க. அது ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்க அமௌண்ட்டை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 4623. ஃபைண்ட் த அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தியரிட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது ஒரு ஏபியாக ஃபார்ம் பண்ண போகிறோம். 3 பார்ட்ஸை 3 டேர்ம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 3 டேர்ம்ஸ் அப்படின்னாவே ஏபியில் என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணும்போது 3 பார்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இதை 3 டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? 207. 3 சில்ட்ரன்ஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை டிவைட் பண்ணி தராங்க? 207 ருபீஸை டிவைட் பண்ணி தராங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சம் ஆஃப் 3 டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். டிடி கேன்சல் ஆகும். ரிமைனிங் 3ஏன்னு இருக்கும். 3a ஈக்குவல் டு 207. இதிலேருந்து நம்மளால் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் வேல்யூ ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இதில் லீஸ்ட் வேல்யூங்கிறது இந்த 2 வேல்யூஸ். இந்த 2 வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 4623 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? அமௌண்ட்டு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சில்ட்ரனும் எவ்வளோ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? given 3 terms a minus d, a plus d எடுத்துக்க போகிறோம். சம் ஆஃப் அமௌண்ட்டு என்ன இருக்குது? 207. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. 2 டேர்ம்ஸ் லீஸ்ட் வேல்யூவோட ப்ராடக்ட் 6a மைனஸ் டி. ஏவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 69 இன்ட்டு 69 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது சப்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருது? டி ஈக்குவல் டு 2. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை டி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 67, 69, 71 கிடச்சிருது. சரியா? கொஷினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7th sum. If 1 time 9 times 9th term is equal to 15 times 15th term. ஸோ 9 டைம் 9th டேர்ம் 15 டைம் 15th டேர்ம் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், தெரியும். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎன் nth டேர்ம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்ற தெரியும். இப்போ 9th டேர்ம்னா என்ன சொல்லலாம்? T9 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 9 மைனஸ் 1 8 டி. அதேமாதிரி 15 டேர்ம்ஸ் என்ன சொல்லலாம்? T15 ஈக்குவல் டு a plus 15 minus 1 14d. ஸோ இந்த கண்டிஷன்லையே யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிடணும். nth term equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டினாவே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார்முலா கம்பல்சரி எழுதியிருக்கணும்.
ஸோ இந்த கண்டிஷனில் இருந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 6 டைம்ஸ் 24th term 6 டைம் 24th term 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷனை எடுத்துகிட்டு செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். 9th term 15th term ஃபார்முலா 9 into 9th term 15 into 15th term. ஸோ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 3s are 9, 3 5s are 15. ஸோ இந்த இது அந்த ஃபுல் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இந்த ஃபுல் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 டைம்ஸ் கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம இன்டீரியர் மல்டிப்ளை பண்ணும்போது 3a + 24d கிடைக்குது. 5a × 70d கிடைக்குது. a அண்டு டிஏ சேம் சைடு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 2a = 46d. இதில் 2 காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது ரிமைனிங் a + 23d. a + 23dங்கிறது 24th term. 24th term நம்ம a + 23d அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபுல்லாகவே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 6 டைம் 24th term = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே 24th term கிடைச்சாச்சு, ஆனால் இங்கே 6 கிடைக்கல. ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சைடு நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடச்சிரும். ஸோ 6 டைம்ஸ் 24th term = 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து செகண்ட் கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 + k ஃபஸ்ட்டு டேர்ம் t1, 18 - k செகண்ட் டேர்ம், 5k + 1 தேர்டு டேர்ம். இந்த 3 டேர்ம்ஸும் ஏபியாக இருக்குது. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. இது ஏபியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, t2 - t1 = t3 - t2வாக இருக்கும். ஏபியாக இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், t2 - t1 = t3 - t2வை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்டு டேர்ம் செகண்ட் டேர்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்குது, 18 - k தட் இஸ் t2 - t1 = t3 - t2. ஸோ இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். மைனஸ் கேன்சல் ஆகும்போது 18 - k ப்ளஸ் minus 18 minus k minus 3 minus k equal to 5k plus 1 minus 18 plus k ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போது ரிமைனிங் k டேர்ம்ஸில் ஒரு சைடும் k டேர்ம்ஸை கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது 15 - 2k, RHSல 6k - 7. இதில் நம்ம லைக் டேர்ம்ஸை ஒரு சைடும் அன்லைக் டேர்ம்ஸை அனதர் சைடும் 6kவை ஆப்போசிட் சைடும் 15 ஆப்போசிட் சைடும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கேவோட ஆன்சர் 4ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே ஏபின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபின்னு சொல்லும்போது t2 - t1 = t3 - t2 ஈக்குவல் அப்படின்ற கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு 9th சம். ஃபைண்ட் x, y, z. x, y, z. that the numbers x and the 5 numbers கொடுத்துருக்காங்க. x, 10, y, 24, z are in AP. இதில் உங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியும், t2 - t1, t3 - t2, t4 - t3, t5 - t4 இது எல்லாமே ஈக்குவல்ன்ற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது மிடில் இருக்க 3 நம்பர்ஸை கன்சிடர் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம், ஃபோர்த்து டேர்ம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன செய்யலாம், y - 10 = 24 - yன்னு சொல்லலாம். இந்த -y ஆப்போசிட் சைட் போகும்போது y + y, இந்த 10 ஆப்போசிட் சைட் போகும்போது 24 + 10 ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 2y = 34. தென் y = 34/2 17 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 17 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஒய்யோட வேல்யூ 7 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த 3 கண்டிஷன், இந்த 3 நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது என்ன சொல்லலாம், 10 - x = 7 - 10. t1 - t2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும்.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கும்போது 7,24, இருக்கும்போது இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்பவே ஈஸியான சம் தான். பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th சம். In a theatre, there are 20 seats in the front row. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டலாக 30 ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ 30 ரோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈச் சக்ஸசிவ் ரோஸ் கண்டைன்ஸ் 2 அடிஷ்னல் சீட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 20 சீட் இருக்குன்னா செகண்ட் ரோவில் 22, நெக்ஸ்ட்டு ரோவில் 24, நெக்ஸ்ட்டு ரோவில் 26, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ரோவில் 20 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ ஏங்கிறது 20ங்கிறது ஏவாக கன்சிடர் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் ஆகிற 2 வேல்யூஸை நம்ம டியாக கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. லாஸ்ட்டு ரோ டோட்டலாக 30 ரோ இருக்கிறதுனால லாஸ்ட்டு ரோ 30யை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னாக கன்சிடர் பண்ண போகிறோம். n = 30. ஸோ ஏ வேல்யூ இருக்குது, டி வேல்யூ இருக்குது, என் வேல்யூ இருக்குது. இதை யூஸ் பண்ணி nth டேர்ம் ஃபார்முலா நீங்கள் இங்கே எழுதணும். Tn = a + n - 1 × dன்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி லாஸ்ட்டு ரோ 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 78. நெக்ஸ்ட்டு 11th சம். The sum of 3 consecutive terms that are in AP. 3 consecutive terms. ஸோ அதோட அடிஷன் 27. their product. ஸோ their product எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 288. இதிலேருந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ்லேருந்து ஏவோட வேல்யூவும், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ்லேருந்து டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 288 a - d × a × a + d. இதை நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். a - b × a + b that is equal to a square - b squareனு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணும்போது a - d × a + d a square - d square ஆகுது. ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன? 81. சரியா? இந்த 81 ஆப்போசிட் சைட் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 81 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாகுது? டிவைட் பண்ணுறோம். சரியா? 288 divided by 81. 288 divided by 81. 9 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 9 டைம்ஸ் இங்கே 7 9 டேபிளில் செய்யும்போது 3 3 9s are 27 2. செகண்ட் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 32/9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டி ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு ஆன்சர் +or -7 கிடைச்சிது. சரியா? இங்கே 81 இருக்குது, இது ஆப்போசிட் சைட் போகும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 32 கிடைக்குது. 32 இங்கே ஏ ஸ்கொயர் கிடையாது, ஏ. இந்த 9 ஆப்போசிட் சைடு போகும்போது 32 கிடைக்குது. d square = 49, d = +or-7. a வேல்யூ 9, d வேல்யூ 2 வேல்யூ. d வேல்யூ +7 ஒரு வேல்யூ வச்சுக்குவேன், -7 ஒரு வேல்யூ வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கு. இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? a - d a + dயில் a வேல்யூ d வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு 12th சம். த ரேஷியோ ஆஃப் 6th and 8th term. 6th term and 8th term. 6th term and 8th termோட ரேஷியோ 7:9. ஸோ ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷனில் சொல்லும்போது T6 a + 5d. Tn இங்கேயும் ஃபார்முலா எழுதணும். Tn = a + n - 1 × dன்ற ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலாவில் T6 அண்ட் T7 T8 அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 × a 9 × 5d 9a + 45d கிடைக்குது. 7 × a 7 × 7d 7a + 49d கிடைக்குது. ஸோ இதிலேருந்து 2a 7a ஆப்போசிட் சைடும் 45d ஆப்போசிட் சைடும் போகும்போது நம்மளுக்கு 2a = 4dன்னு கிடைக்குது. ஏவோட வேல்யூ 2dன்ற கண்டிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த 9th term அண்ட் 13th term. 9th termக்கும் 13th termக்கும் இருக்க ரேஷியோ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம ஏ ஈக்குவல் டு 2Dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். 9th டேர்ம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஏ ப்ளஸ் 8Dன்னு கிடைக்குது. 13th டேர்ம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 13 n வேல்யூ 13 அப்ளை பண்ணும்போது ஏ ப்ளஸ் 12Dன்னு கிடைக்குது. இதில் ஏவோட வேல்யூ 2Dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிடி கேன்சல் ஆகி ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்குது. 5/7 கிடைக்குது. இது ரேஷியோவை ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 5:7 ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட் சம், 13th sum. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஊட்டியில் இருக்க டெம்பரேச்சரை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே, மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் இருக்க டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. அண்ட் த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே, வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 18 டிகிரி செல்சியஸ். ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு, மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 டெம்பரேச்சரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 18 டிகிரி செல்சியஸ். இதிலேருந்து நம்ம 5 டேஸுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன டேர்ம்ஸ் எடுத்துக்க போகிறோம், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4Dன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 days மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. ஸோ இதிலேருந்து ஏ ஈக்குவல் டு -Dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வெனஸ்டே டு ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. வெனஸ்டே டெம்பரேச்சர், தேர்ஸ்டே டெம்பரேச்சர், ஃப்ரைடே டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 18 டிகிரி செல்சியஸ். ஸோ லைக் டேர்ம்ஸ் ஏ டேர்ம்ஸில் ஆட் பண்ணுறோம், டி டேர்ம்ஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3a + 9d = 18 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம ஏ ஈக்குவல் டு -Dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது டியோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ கிவன் நம்ம என்ன வேல்யூஸ் எடுத்திருக்கோம், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3Dன்னு ஃபார்முலாஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூவையும் டியோட வேல்யூவையும் கிவன் வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்குது, -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6, 9. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th sum. Priya earned 15,000 in the first year. ஃபஸ்ட் இயரில் 15,000. நெக்ஸ்ட்டு சேலரி இன்க்ரீஸ்டு 1,500. ஒவ்வொரு வருஷமும் 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் இயர் 15,000 வாங்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 16,500 அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர் எக்ஸ்பென்சஸ், இது அவங்களோட சேலரி. இதிலேருந்து இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட சேலரி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் 30,000 டியூரிங் த ஃபஸ்ட் இயர். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 900 இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பென்ஸ்னா செலவு. ஃபஸ்ட் இயர் 13,000 செலவாகுதுன்னா நெக்ஸ்ட் இயரில் 13,000 + 900 13,900 செலவாகுது. ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் ஹேர் டு சேவ் 20,000 சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எக்ஸ்பென்ஸும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம், சேவிங்ஸும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ சேவிங்ஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும், சேலரிக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி சேவிங்ஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சீக்வன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வேல்யூ, நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 600, டி வேல்யூவை கன்சிடர் பண்ணுறோம். டிஎன் 20,000 எவ்வளோ நாளில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுனால டிஎன் nth டேர்மை 20,000 கன்சிடர் பண்ணிடுறோம். இதில் ஏ வேல்யூ, டி வேல்யூ, டிஎன் வேல்யூ. இல்லை இதை நீங்கள் லாஸ்ட்டு டேர்மை கூட கன்சிடர் பண்ணலாம். ஏ டி லாஸ்ட் டேர்ம், இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு L - A/D + 1 இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணி போடலாம். ஸோ n வேல்யூ தெரியாது, எல் வேல்யூ
20,000 divided by 20,000 minus L minus CA divided by D plus 1. So, இங்கே 18,000 divided by 600 0 cut ஆகும் 30 30 plus 1 31 எவ்வளோ இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 31 இயர்ஸில் உங்களோட சேவிங்ஸ் 20,000 கன்வெர்ட் ஆகும் சரியா ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு கண்ணு நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ